உட்காருங்க. ஏ சின்ன இதோ வந்துட்டேன் சாமி. எங்கடா பஞ்சாயத்துங்க இந்த வேஷம் கழிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஏன் பிள்ளைகளா வாங்க வாங்க, எசமா காத்துட்டு இருக்காரு. ஐயனார் கோவில் திருவிழாவிலே வள்ளி கூத்து நடத்திய புறச்சின்னாருக்கும் அவன் 2 மனைவிகளுக்கும் ஊரார் அளிக்கும் மரியாதை. ஆண்டவன் புண்ணியத்திலே மானம் பொழிய வேணும், பூமி விளைய வேணும். மவராசம் ஊர்ல வருஷா வருஷம் கூத்து நடத்த வேணும். சாமி ஆண்டவனே, பிலாமரத்துல பிஞ்சு விட்டா வீட்டுல புள்ள பிறந்து விளையாடும்னு சொன்னாங்களே, நானும் எவ்வளவோ காலமா இந்த பிலாமரத்தை வச்சு பராமரிச்சுக்கிட்டு வர்றேன். ஒரு பிஞ்ச கூட காணுமே. என் பிள்ளைகளா விழுந்து கும்பிடுங்க. பிலா பிஞ்சு விடணும், பச்சை புள்ள விளையாடணும்னு வேண்டிக்கிங்க. ஆறுமுகம் எங்கடி என் புருஷன் வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு என்னையா கேக்குற? நான் ஏண்டி வலிச்சு வச்சுக்கிறேன்? நீ தான் நேத்து வந்தவ, என் புருஷன் திருடுகிட்டவ, வலிச்சு வச்சிருக்க. உன் முகரையை பார்க்க பிடிக்காம தானே என்ன கட்டிக்கிட்ட? டீ போட்டு பேசாது. டி 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 அத தட்டுப்படுவேன். தட்டு தட்டடி பாப்போம். தட்டு தட்டு. ஓஹோ, உன் பக்கத்துல பிஞ்சு விட்டுருச்சு, உன் வயித்துல புள்ள பறக்குங்கிற திமிரல தான் நீ இப்படி பேசுற. உன் வயித்துல புள்ள பறக்க நான் பாக்குறேன். கையாலேயே உன்னை கொல்ல சொல்லு. சொல்லு சொல்லு. இல்லையா போய் சொல்லாத. ஏன் வெட்டுன? சொல்லு சொல்லு. நான் வெட்டல. சொல்லு. நான் வெட்டல. வெட்டலையா? உன்னை கொண்டு ஆஹா, நிறுத்தப்பா. நீ ஒரு ஆண்மகன் தானா? பெண் பிள்ளை இந்த மாதிரி அடிக்கலாமா? அவங்க கட்டில பந்தாதியா அவங்க அடிக்கிறாங்க, அதை கேட்க நீ யாரு? நீ யாரம்மா? அவ சக்களத்தியா? ஆமா, அதுக்காக பலாமரத்தை வெட்டினா சும்மா விடுவாங்களாக்கும். என்ன பலாமரத்தை வெட்டினாளா? ஆமா, அவங்க உசுறு குசுரா வச்சிருந்த மரத்தை வெட்டி விறகா கட்டி. ஐயோ பாவம், அதுக்கு இவன் தண்டனை கொடுக்க வேண்டாமே? அந்த மரமே தண்டிக்குமே. மரம் தான் வந்து தண்டிக்குதாக்கும். உனக்கு தெரியாதா? பால் மரத்தை வெட்டினா வெட்டினவங்களுக்கு 10 தலைமுறைக்கு பால் பாக்கியமே இருக்காது. என்ன, அவங்களுக்கு பிள்ளையே பிறக்காது. ஐயோ, அப்படின்னா எனக்கு பிள்ளையே பிறக்காதா? அப்ப நீ வெட்டின உன்னை கொண்டு விடுவாங்க. அப்பா அப்பா, நிறுத்து நிறுத்து. தாயே, நீங்க தான் காப்பாத்தணும். நான் தானுங்க வெட்டிவிட்டேன். மூத்தகுடியா பக்கத்துல மரம் பிஞ்சு விட்டு இருந்துச்சு, அவளுக்கு மாத்திரம் புள்ள பிறக்கிறதாங்க ஆத்திரத்துல வெட்டி விட்டுனுங்க. நீங்க தான் காப்பாத்தணும். பிஞ்சு விட்டுச்சா? நிஜமாவா? நிஜமாவா? தாயே, நான் கும்பிடாத கோயில் இல்லைங்க, சுத்தாத மரம் இல்லைங்க. இப்ப இப்படி மங்குசத்துக்கே பிள்ளை இல்லாம ஆக்கி விட்டாளுங்களே. இருந்து இருந்து ஒரு பிஞ்சு விட்டுச்சு, அதையும் இல்லாம செஞ்சு விட்டாளுங்க. நீங்க தான் என்ன மாச்சம்? அப்பா எழுந்துரு, எழுந்துரம்மா. மரம் மறுபடி தழைக்கும், உன் வீட்டில் குழந்தையும் பிறக்கும். குறைத்திட்ட கும்பலா, கூறியவாளால் குறைத்திட்ட கும்பலா,
ஓரிதழாய் கன்றாய் உயர் மரமா சீரியதோர் வண்டு போல் கொட்டையாய் காயாய் தின்பழமாய் பண்டு போல் நிற்கப்பதா தாயே, நீங்க தான் கண் கண்ட தெய்வம். நான் என்ன செய்தேனப்பா? உன்னை அன்பு தழைத்தது. அம்மா, நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உங்களை மணந்து கொண்ட புருஷன் மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும். சரிங்க. இந்தாப்பா, இனிமேல் பெண் பிள்ளைகளை அடிக்காதே. நான் ஏன் அடிக்கிறேனுங்க? உங்க புண்ணியத்துல மாவன் பிறந்தா அவன் அடிக்கிறான். அழகான முல்லைக்கொடி, அரும்பும் பூவுமாக வெயிலில் கிடந்து தத்தளிக்கிறது. படர இடமில்லாமல் தவிக்கிறதப்பா. ஆமாம்மா. யாரோ இரக்கமற்றவர்கள் இந்த கொடிக்கு ஆதரவாக இருந்த மரத்தை வெட்டி இருக்கிறார்கள். இப்படியே இருந்தால் இந்த கொடி வாடி வதங்கி விடுமல்லவா? ஆமாம்மா, படருவதற்கு மரம் இல்லாவிட்டால் கொடி வாடித்தான் போகும். குழந்தைகளா, வருந்தாதீர்கள். நமது ரதத்தை கொண்டு வாருங்கள். அதை இங்கேயே நிறுத்தி கொடியை அதன் மீது படர விட்டு விடுவோம். நாம் அரண்மனைக்கு நடந்தே போய்விடலாம். இனிமேல் இந்த கொடி பிழைத்து விடும் அல்லவா? அதில் சந்தேகம் என்ன? பாரி வள்ளலே, உன் புகழ் தழைப்பதைப் போல அதுவும் தழைக்கும். அவ்வை என்னையா, வரவேண்டும் வரவேண்டும். பாரி மன்னா, உலகில் மக்களிடம் அன்பு காட்டும் மன்னர் பலர் உண்டு. ஆனால் கொடிக்கும் செடிக்கும் கூட குழையும் உள்ளத்தை உன்னிடம்தான் கண்டேன். இவ்வுலகில் முல்லை மலர் உள்ளளவும் வள்ளல் பாரியின் பெயர் நீடூழி வாழும். பாரி, இவர்கள் உன் செல்வங்களா? ஆமா நீயே. அங்கவை சங்கவை, அன்னையை வணங்குங்கள். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி நீடூழி வாழ்வீர்கள். அப்பா, பாட்டி அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு போகலாமே. அரண்மனைக்குத்தான் போகிறோம். இல்லை மன்னா, நான் நெடுந்தூரம் செல்ல வேண்டும். என் நாட்டு எல்லைக்குள் வந்தும் என் அரண்மனைக்கு வராமல் தாங்கள் செல்வது எனக்கு அழகல்ல. பாட்டி, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. வந்துதான் ஆக வேண்டும். கண்மணிகளா, நான் அவசரமாக மதுரையம்பதிக்கு செல்ல வேண்டும். என்னை தடை செய்யாதீர்கள். பாரி, நான் சென்று வருகிறேன். குழந்தைகளா, கவலைப்படாதீர்கள். அன்னையை எப்படியும் அரண்மனைக்கு வரும்படி செய்யலாம்.